நேற்று பார்த்தோம், தலைக்கு மசா செய்வது கால் பாகம் செய்ய வேண்டும் என்பதாக பார்த்தோம் இல்லையா? ஃபர்தான விஷயம் ஹனஃபியாக்கள்கிட்ட. இப்போ அதுக்கு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அதுல இருக்காது. ஆதாரம் வேற கிதாப்ல எடுத்து சொல்லுவாங்க. ஆதாரங்கள்லாம் கிதாப்ல இருக்காது. அந்த ஆதாரத்துடைய ஹதீஸ் கிதாப்ல இருக்கும், குர்ஆனுடைய வசனத்துல இருக்கும், குதுரில இருக்காது. சில இடங்களை மட்டும் குதுரில கொண்டு வருவாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். கால சொன்னார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை நான் பார்த்தேன். யதவஸ்ஸவு அவங்க செஞ்சாங்க. அலைஹி அவர் மீது இருந்துச்சு, அமாமத்துன் கத்ரியத்துன் கத்ரி நாட்டுடைய தலைப்பாகை. நீ என்ன பார்த்திருப்ப பள்ளிவாசல்ல, என்ன ஹஸ்ரத்துமார்களை இமாம்கள் எல்லாம் தொழுநேரத்தை தலப்பா கட்டுவாங்க. தலப்பா கட்டு தகுடின்னு சொல்லுவாங்க உருதுல, அரபில அமாமா. நபி ஸல்லல்லாஹு அம்மாமா கட்டி இருந்தாங்க. ஓகே, தலையில என்ன பண்ணாங்க நபி அவர்கள்? கையை நுழைத்தார்கள். எதகுன தன்னுடைய கையை உள்ள நுழைச்சாங்க. மின் தஹ்தில் அமாமத்தி, எதுக்கு கீழே? தலப்பாவுக்கு கீழே. மஸஹ தலப்பாவுக்கு கீழே இப்படி நுழைச்சிட்டாங்க. தலப்பா மேல இருக்கு, தொப்பிக்கு மேல. மஸஹ இங்க மசா செய்யறாங்க. தலப்பாக்கு உள்ள கையை நுழைச்சு மசா செய்யறாங்க. மசா செஞ்சுட்டு முகத்தம ரஸிஹி, தன்னுடைய தலையுடைய இந்த பாகம் முகத்தம் முன்னாள் உள்ள பாகத்துல மசா செய்யறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, தலப்பாவுக்குள்ள கையை விட்டு மசா செஞ்சா அது தலையுடைய முழு பாகமா இருக்குமா, அரை பாகமா இருக்குமா, அல்லது கால் பாகமா இருக்குமா, அல்லது மூணுல ஒரு பாகமா இருக்குமா? கால் பாகமா தான் இருக்கும். புரியுதா? இதனாலதான் குறைந்தபட்சம் கால் பாகம் தலைக்கு மசா செய்வது ஃபர்து, முழு தலைக்கு மசா செய்வது சுன்னத்து. புரிஞ்சா? விளங்கிருச்சா? இந்த ஹதீஸ் அபூ தாவூதுடைய முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 19 இந்த ஹதீஸ் இருக்குது. ஃபத்ஹுல் கதீர்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 15 இருக்குது. அல்லாமா அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ஃபத்ஹுல் பாரியுடைய முஸன்னிஃப். ஃபத்ஹுல் பாரி என்னன்னு கேட்டீங்கன்னா, புகாரின்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த புகாரி கிதாபுடைய விளக்க நூல் ஷரா. அந்த ஃபத்ஹுல் பாரியில அல்லாமா அலி சொல்றாங்க, முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 68ல இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸுடைய ஆதாரத்துலதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த கால் பாகத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இல்லையா, அது கால் பாகம் தான் இருக்கும். அந்த கால் பாகம் கழுவுற மசா செய்யறது வரதாக இருக்கிறது. அடுத்தது போலாமா? பாடம் அங்க இருக்கு பாருங்க. சுனனு தஹாரத்தி இருக்கா? சுனனு தஹாரத்தி முதாஃபிலி விளங்கா? தஹாரத்துடைய சுன்னத்துக்கள், சுத்தத்துடைய உதுவுடைய சுன்னத்துக்கள். ஃபர்ஸ்ட் என்ன? ரஸ்லுல் யதைனி, கைய ரஸ்லுல் யதைனி, இரண்டு கைகளையும் இதுவும் முதாஃபிலி கழுவுதல். சலாசன் எத்தனை தடவை? 3 முறை. எப்போ? அந்த காலத்துல இப்ப டேப் இருக்கிறதுனால, கொலா இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அந்த காலத்துல கோப்பரை எடுத்து கழுவுவாங்க, அப்படிதானே? பாத்திரத்துல ஜக்குல கை ஓட்டுறதுக்கு முன்னாடி, கபுல இத்ஹாலிஹிமா, 2 கரங்களையும் நுழைப்பதற்கு முன்னாடி, எதுல? பாத்திரத்துல 2 கையும் போறதுக்கு முன்னாடி கையை கழுவிடுங்க. ஒருவேளை எழுந்தால், விழித்தால், முத்தவசியு எது செய்றவ நௌமிஹி, தன்னுடைய தூக்கத்திலிருந்து. நௌம்னா தூக்கம், புரிஞ்சா? தன்னுடைய தூக்கத்திலிருந்து தூங்கக்கூடியவன் விழித்தால், முடித்தால்,
2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவிக் கொள்வது சுன்னத்து, பாத்திரத்திற்குள்ள கையை நுழைப்பதற்கு முன்னால். புரிஞ்சிருச்சா? அழகான ஹதீஸ், அழகான பாடம், ரொம்ப அழகான கிதாப் இது. விளைவிச்சா? ஏன் இப்படி சொன்னாங்க? அதாவது பாத்திரத்துக்குள்ள கையை போடுறதுக்கு முன்னாடி நீங்க 2-3 தடவை கழுவிக்கீங்கன்னா, இப்ப அதுக்கு ஆதாரம் குதிரில் இருக்காது, ஹதீஸ்ல வருது. இதஸ்தைக்கதாகதுக்கும், உங்கள யாராவது முடிச்சா நௌமிஹி, தன்னுடைய தூக்கத்திலிருந்து, ஃபலா யுத்ஹில் யதஹு, தன்னுடைய கையை நுழைக்காதீங்க. ஃபலா யுத்ஹில், அவன் நுழைக்க வேணாம். நஹி ஃபலா யுத்ஹில், அவன் நுழைக்க வேண்டாம் தன்னுடைய கையை ஃபில், எதுல? பாத்திரத்துல. கொடுக்குது. ஹத்தா யக்ஸிலஹா, எதுவரை நுழைக்க வேண்டாம் என்று சொன்னால் அந்த கழுவி கொள்ளட்டும், அதுவரை. சலாச மர்ராத்தின், எத்தனை தடவை? 3 தடவை. ஏன்? இதான படத்துலையும் சொன்னாங்க, ஹதீஸா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா சொல்றது என்னன்னா, இரவு நேரத்துல தூக்கும் பொழுது நம்முடைய கை என்ன இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அசுத்தங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் மார்க்கம் எந்த அளவுக்கு தடுத்து பார்த்தியா? இதுதான் சொல்றேன், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாடத்தை காட்டிட்டு பார்க்கலாம். இனி எவ்வளவு படிக்க போறேன்னு தெரியாது. பிஎஸ்சி மேக்ஸ் அது இதுன்னு சுத்தி எதுலையுமே எல்லாம் வராது. வாழ்க்கைக்கான வழிமுறை குர்ஆன் ஹதீஸ் தான். என்ன பாருங்க, ஏனென்றால் அஹதக்கும், உங்கள ஒருத்தர், லாயதிரி, அவருக்கு தெரியாது, லாயதிரி அவருக்கு தெரியாது, அவருடைய கை ஐன எங்க பாக்கத்து இரவு கழிச்சிச்சு, வெளியே போயிருமா நடந்தது. எவ்வளவு அழகான ஹதீஸ் பாரு. ஏன் தூங்கும் போது இவங்க கை வச்சு தூங்குவோம், எச்சில் கையில போடலாம், ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, அதுல வேலையை போடலாம். இதெல்லாம் ஒரு அசுத்தம் தானே, சுத்தமான அசுத்தம். இது எச்சில் சுத்தமான, எச்சில் பட்டா ஒது முடியுமா? வேற வந்தா ஒது முடியுமா? முடியாது. ஆனா அது ஒரு சுத்தமான அசுத்தம். அதனால என்ன பண்ணிக்கீங்க, நீங்க முதல்ல எந்திரிச்சு நேரா போயிட்டு ட்ரம்லயோ குடத்துலயோ பாத்திரத்திலயோ கையை விட்டுறாதீங்க. நீங்க முதல்ல கையை தனியா கழுவிக்கீங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபுல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 14 இடம்பெற்ற ஹதீஸா இருக்கு. எல்லா ஆதாரங்களும் எவ்வளவு பெரிய உலமாக்கள் இப்படிலாம் செஞ்சிருக்காங்க பாத்தியா? நம்ம எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கோம். உருது கத்துக்கோ, அரபி கத்துக்கோ, எல்லா புக்கும் முத்தாலா பண்ணணும். ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆலிமா ஆக்கரும் இன்ஷா அல்லாஹ். பெண்கள்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் பலகீனமா இருக்காங்க. ஓதிக்கிட்டே இருக்கணும் என்பது என்னை போன்ற உலமாக்களுடைய ஆசை. ஆனா அவங்க ஓதத்தான் சொல்றோம், கேட்கறது ஜாலம், கேட்டா வீட்டு வேலை, குடும்ப வேலை, பிள்ளைங்களை ஸ்கூல்ல விடணும். ஏன் கேட்கிற, அவங்க காரணம் கேட்டதுன்னு சொன்னா கடல்ல இருக்கிற தண்ணீர் வற்றிவிடும். ஆனா உருப்படியா எளிமையும் கத்துக்க மாட்டாங்க, அமலும் செய்வாங்களா. அமலை பத்தி நம்ம பேசக்கூடாது. புரிஞ்சா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். விளங்கிச்சா பாடம்? பாடம் விளங்கிருச்சா? எவ்வளவு அழகா இந்த ஹதீஸ வச்சுதான் இந்த பாடம். இப்படி ஒவ்வொரு ஹதீஸ், ஒவ்வொரு ஆயத்துக்களை வச்சுதான் சட்டங்கள். இது குதுரின்றாங்க குரானிலேயே. குரானின் ஹதீஸை வைத்துதான் குதுரி கிதாபும் இதே போன்ற ஃபிக்ஹ் கிதாபுகள். அது எந்த மஸ்லக்கா இருக்கும், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லட்டும், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லட்டும், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லட்டும், ஹனஃபி சொல்லட்டும், யாரு சொன்னாலும் ஆதாரபூர்வமாகத்தான் சொல்கிறாங்க. ஆதாரம் என்ன பேசலாம். அது என்ன ஆதாரம்? அழகான ஆதாரம். புரிஞ்சா? விளங்கிருச்சா பாடம்? சரி, அல்ஹம்துலில்லாஹ். நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நிமித்தமும் போகக்கூடாது. அடுத்த பாடம் அரசை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தரட்டும்.